ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் யாமினி ட்ரீம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்க வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இந்த 3 விதமான ஆப்பை நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். சிங்கிள் ஆப் வச்சுருப்போம், ஓகேங்களா. இப்போ அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிப்போம். அதாவது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணிப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் மூலமாக இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் எப்படியும் ஸ்டோரேஜ் ஆகும். அது இல்லாமல் டேட்டா வேறு அதிகமாக காலியாகும். அதாவது எப்படி சொன்னால் மொபைல் டேட்டா. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் மூலமாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே, ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுது, ஈஸியாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதாவது அடிஷ்னலாக நம்ம வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராமை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தான் செட்டிங்ஸ். நம்ம மொபைலில் இருக்க செட்டிங்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணணும். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆப் அண்ட் பர்மிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணணும், ஓகேங்களா. இப்போது ஆப் அண்ட் பர்மிஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இங்கே தேர்டில் இருக்குது பாருங்கள், ஆப் க்ளோன்ட்டு, அதை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதெல்லாம் இப்போது ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குன்றதுனால இதில் காமிக்குது, ஓகேங்களா. இப்போ அடிஷ்னலாக வேணும், செகண்டரியாக வேணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க இந்த வாட்ஸ்அப் பக்கத்தில் இருக்க இந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் மாறிச்சிங்களா? கீழே பாருங்கள், டூப்ளிகேட் ஐக்கான் ஓப்பன். அதாவது டூப்ளிகேட் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். டவுன்லோடுக்கு இந்த 1 செகண்ட் தான், 1 நிமிஷம் கூட டைம் இல்லை, 1 செகண்ட் தான். இப்போ நெக்ஸ்ட்டு டெலகிராமுக்கும் அதே மாதிரி டச் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமுக்கும் அதே மாதிரி டச் பண்ணுங்கள். இப்போ டக்குன்னு வெளியே வந்துடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ டெலகிராம் இங்கே இருக்கும், டெலகிராம் 1, இப்போ டெலகிராம் 2ன்னு ஒன்று இருக்குங்களா. இது ஒரிஜினலு, இது டூப்ளிகேட்டு. அதேமாதிரி வாட்ஸ்அப், இது ஒரிஜினலு, இங்கே இருக்கிறது ஒரிஜினல், ஓகேங்களா. அது கீழே இருக்கிறது செகண்டாக இருக்குது பாருங்கள், அது டூப்ளிகேட். ரெட் கலராக போட்டு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் இங்கே மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? வாட்ஸ்அப்புன்னு போட்டு செகண்டுன்னு இருக்குது பாருங்கள், அது செகண்டாக வந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் இங்கே இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறது ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம். இப்போ கீழே செகண்டுன்னு போட்டுருக்கு பாருங்கள். இருக்குங்களா? இது டூப்ளிகேட், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ இவ்வளோ தான் நம்ம இந்த செட்டிங்ஸ் மூலமாக அடிஷ்னலாக வேணும்னு நினைக்கிற ஆப்ஸ். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் எப்படி ஒரிஜினல் எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ அதே மாதிரி தான் டூப்ளிகேட் வாட்ஸ்அப்பும், ஓகேங்களா. அதாவது 1+1 அப்படின்ற மீனிங் சொல்லலாம். இப்போ அடுத்து இப்போ அந்த ஆப் வேண்டாம் அப்படின்னா திருப்பியும் அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஆப் பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த ஆப் க்ளோனுக்குள்ளே போயிட்டு அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை ஆஃப் பண்ணிங்கனாவே போதும். கீழே டிலேட்டான்னு கேட்குது பாருங்கள், ஓகே கொடுத்துடணும். அதுமாதிரி டெலகிராமும் வேண்டான்னா ஓகே கொடுத்துடணும். அதுமாதிரி இன்ஸ்டாகிராமும் வேண்டான்னா டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ டெலகிராம் மட்டும் இருக்குது, டெலகிராம் ஆஃப் ஆகலை போல். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், டெலகிராம் ஓகே கொடுத்தாச்சு, அவ்வளோதான். டெலகிராமும் போயிடுச்சு. இவ்வளோதாங்க. ஈஸியாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது நான் இப்போ சொல்லிட்டேன். இது தவிர்த்து இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னா டெலகிராமில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதாவது டெலகிராம் டவுன்லோட் பண்ணி புதுசாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலு அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை டச் பண்ணி ஆல் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.